தம்பி வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. நம்ம இப்ப பாத்துருக்கிற இந்த ஃபார்ம் வந்து எங்க இருக்குன்னு எதுன்னு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. நம்ம பேர் அருண்ண்ணா. நம்ம ஃபார்ம் பேர் வந்து ஏவிஎஸ் கேட்டல் ஃபார்முங்கண்ணா. ஈரோடு மாவட்டங்கண்ணா. கலெக்டர் ஆஃபீஸ் கிட்டே இருக்குதுங்க நம்ம ஃபார்ம். கலெக்டர் ஆஃபீஸ் கிட்டே இருக்கு. ஆமாங்க, கலெக்டர் ஆஃபீஸ் கிட்டேங்க. சரி, ஓகேங்க. சரி, இப்போ வந்து சேல்ஸுக்கு வந்து 2 கிடாரிகள் தான் வச்சிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. இப்ப 2 கிடாரி, 2 ஜெர்சி கிடாரிங்கண்ணா. இது ரெண்டுமே ஃபார்ம்ல எடுத்தது தானுங்க. சரிங்க. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட தாயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 17 to 18 லிட்டர் கறந்த மாடுங்க. சரிங்க. இது ஃபார்ம்ல கொஞ்சம் எல்லாம் மெயின்டெனன்ஸ் கம்மியா இருந்துச்சுங்க. அப்புறம் எல்லாம் இப்ப நம்ம வாங்கிட்டு வந்திருக்காங்க. நல்ல வந்து கிட்டத்தட்ட நம்மள்ட்ட ஒரு 3 நாள் ஆச்சுங்க. ஒரு 6 கண்ணுட்டி எடுத்துட்டு வந்தேங்க ஃபார்ம்ல இருந்து. ஒரு 4 ஹெச்எஃப், ஒரு 3 ஹெச்எஃப், 3 ஜெர்சி எடுத்துட்டு வந்தேங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீடியோ போடுறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா எல்லாம் ரெகுலரா சேல் ஆயிருச்சுங்க. நம்மள்ட்ட ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா கண்ணுட்டி எடுக்கிறவங்களே எடுத்துட்டாருங்க. இது கொஞ்சம் எல்லாம் லோ பட்ஜெட்ல எடுத்தாங்கண்ணா. எல்லாம் போன தடவை எல்லாம் கொஞ்சம் ஹை பட்ஜெட்ல இருந்துச்சுங்க. ஹெச்எஃப் எல்லாம் கொஞ்சம் ரேட்டு ஹை பட்ஜெட்ல எடுத்திருந்தாங்க. அப்புறம் அந்த என்கொயரியில வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட சொன்னவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோ பட்ஜெட்ல கண்ணுட்டி ஜெர்சி கண்ணு மெயினா கேட்டாங்கண்ணா. இந்த திருவண்ணாமலை சைடுக்காரங்க, இந்த சைடு மதுரை, சிவகங்கை, சிவகாசி சைடு எல்லாம் கேட்டிருந்தாங்க. சரி சரி. அப்புறம் அவங்க கொஞ்சம் சின்ன கண்ணுட்டியா வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சின்னதுல இருந்து வளர்த்தோன்னு எல்லாம் ஆசைப்பட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் அவங்களுக்காக சரி எல்லாம் கொஞ்சம் சின்ன பட்ஜெட்ல எடுத்திருந்தாங்கண்ணா. சரி, ஓகே. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். இந்த 2 கண்ணுலையுமே பாத்திரலாங்க. இது வந்து எத்தனை மாசமான கிடாரி கண்ணு? ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 மாசம் இருக்குங்க. 2 கண்ணுக்கு வயசுங்க. ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குங்க. கலரு, ஹைட்டு, வெயிட் எல்லாமேங்க. ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா 2 கண்ணுட்டியும் பாத்தீங்கன்னா 2 நேரம் சேர்த்து அம்மா வந்து பாத்தீங்கன்னா 17 to 18 லிட்டர் ஆவரேஜா கறவைங்க. சுழி சுத்தங்க. கண்ணுக்குட்டி ரெண்டுமே சுழி சுத்தங்க. தீனி தண்ணிக்கு எதுக்கும் பிரச்சனை இல்லாத கண்ணுக்குட்டிங்க. எதை போட்டீங்கன்னாலும் திங்கிங்க. நல்லா கொண்டு போய் இப்பயே பாத்தீங்கன்னா எல்லாம் ஃபார்ம்ல தான் இருந்ததுங்க. வந்து நம்மள்ட்ட வந்து இப்போ ஒரு 3 நாள் ஆச்சுங்க. தீனி தண்ணிக்கெல்லாம் பெஸ்டான கண்ணுக்குட்டிங்க. ஏதோ எப்படி போட்டீங்கன்னாலும் எங்க கொண்டு போய் கட்டிங்கனாலும் நல்லா வரப்பு இருக்கு. எல்லாமே சூப்பரா மேய்ஞ்சுக்குங்க. நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லாத கண்ணுக்குட்டின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நல்லா நெட்டு நீளமா வருங்களா? நல்லா நெட்டு வெட்டா தாங்கண்ணா இருக்குது. நம்ம வாங்குறதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் தெளிவா தாங்கண்ணா பார்த்து வாங்குறது. கொஞ்சம் எல்லாம் சுழி சுத்தங்க. கண்ணு கை கால் ஊக்கங்க. மாடு, தாய் மாடு எப்படி கறவை என்ன ஏது நல்லா பார்த்து தான் வாங்குறேங்க. அதனால பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட கண்ணுக்குட்டி ரெகுலரா வந்துன்னா உடனே ஓடிடுதுங்க. கண்ணுக்குட்டி ரெகுலரா வாங்குறவங்களே பாத்தீங்கன்னா வாங்கிக்கிறாங்க. வீடியோ பார்த்துட்டு வர்றதுக்குள்ளேயே வந்து போன் பண்றதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டி டக்கு டக்குன்னு சேல்ஸ் ஆயிருதுங்க. சரிங்க. இப்போ வந்து இது எந்த விலை சொல்லிட்டு இருக்கீங்க? ஆனா இது 2 சேர்த்து 25 ரூபா சொல்லி இருக்குதுங்க. 25? 25 ரூபா சொல்லி இருக்குதுங்க. 6 மாசமான கண்ணு. ஏதோ 1 2 முன்ன பின்ன வந்து அனுசரிச்சு கொடுத்துடலாங்க. நம்ம பிக்சட் ரேட் கிடையாதுங்க. வாங்கினவங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்மள்ட்ட வாங்குறவங்களுக்கு எல்லாம் எப்படி என்ன ஏது எப்படி நான் அனுசரிச்சு கொடுக்குறேன் எந்த மாதிரி என்ன பாருங்க. தூசு கூட விடாதுங்க. 2 கண்ணுக்குட்டிங்க நல்லா பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுக்குங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வாங்கிட்டு போறவங்களுக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு போனா தாங்கன்னா நம்மளுக்கு எதை போட்டாலும் சாப்பிட்டு ரெடி ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க கண்ணுட்டி வளர்த்துறதுக்கு. எதுக்குனால அது போக கொண்டாந்தோடனே நல்லா வெயிலே கட்டி போட்டு வாட்டி வதக்கி ஒரு வழி பண்ணி. ஆனா வெயில் இல்லைங்கன்னா இந்த பிரீடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெயிலுக்கு தாங்குங்க. இந்த ஜெர்சி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெயிலுக்கு எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகுங்க. கேட்கறவங்க வந்து இப்ப கேட்டவங்க வந்து என்கிட்ட நான் பியூர் ஹெச்எஃப் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேங்க. ஹெச்எஃப்ல ஹை குவாலிட்டி தான் நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருந்தேங்க. கிடாரிங்க எல்லாம் கறவை மாடு எடுத்து கொடுக்குறாங்கன்னா நம்ம கண்ணுல இருந்து பாத்தீங்கன்னா பியூர் லைன்ல எடுத்து கொடுக்கணுட்டு தான் நம்ம பண்ணிட்டு இருந்தேங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்கொயரியில ஜெர்சி வேணும்னு கேட்டாங்க. இதுலயே 3 கண்ணுட்டி வந்துச்சுங்க. இதே மாதிரி இன்னொன்னு வந்துச்சுங்க. அது போயிருச்சுங்க. அது ஒரு கண்ணுட்டி கொடுத்துட்டேங்க. சேல்ஸ் ஆயிருச்சுங்க. இது 2 இருக்குதுங்க. இது 2லயுமே இப்ப என்கொயரி ஆயிட்டு தான் இருக்குதுங்க. அது எப்படிங்கறத நம்ம முன்ன யாரு கேக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துடலாம். இது வந்து எத்தனை மாசமா கண்ணுக்குட்டி? 6 மாசம். நீங்க 6 மாசம் ஆச்சு. தனித்தனியா வேணாலும் கிடைக்குங்களா? தனித்தனியா வேணாலும் கொடுத்துடலாம். அப்ப தனியா வாங்குற மாதிரி இருந்தா ஒவ்வொன்னு என்ன ரேட் வரும்? தனியா வாங்குற மாதிரி தான் அதே தாங்க. 12,500 வருங்க. 12,500 பேசுனா அனுசரிச்சுக்கலாம். பேசுனா அனுசரிச்சு கொடுத்துடலாங்க. நம்மளுக்கு இதே பிக்சட் ரேட் கிடையாதுங்க.
சரிங்க. சரிங்கண்ணா. சரி, ஓகே. இது போக வந்து வேற என்னென்ன ப்ரீட் பண்றீங்க? ஆனா நம்ம ஹெச்எஃப் கிடாரிகள் வந்து பாத்தீங்கன்னா பியூர் லைன்ல எடுத்து கொடுத்துட்டு இருக்கேங்க. ரெகுலரா நம்மள்ட்ட கிடாரி கிடைக்குங்க. ரெகுலரா பாத்தீங்கன்னா ஃபார்ம்ல தான் டைரக்டா எடுக்கிறதுங்க. நம்ம வெளியில யாருக்கிட்டையும் பாத்தீங்கன்னா வாங்குறது இல்லைங்க. டைரக்ட் நம்ம வந்து ஃபார்ம் சேல்ஸ் தானுங்க. ஃபார்ம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஃபார்ம் நம்மளுக்கு ரெகுலரா இருக்கிறாங்க. ஈரோட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா 2-3 ஃபார்ம் இருக்குதுங்க. வெளியும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃபார்ம் நம்மளுக்கு ரெகுலரா பழக்கவங்க. அந்த ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா கறக்கிற மாடுகளோட கறவை பார்த்து எடுத்துக்கலாங்க. பியூர் ஹெச்எஃப் மட்டும் தான் எடுத்து கொடுக்குறாங்க. ரெகுலரா கண்ணுக்குட்டி வேணும்னாலும் சொன்னாங்கன்னா எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிதான் இப்ப வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. நீ ரெகுலரா கண்ணுக்குட்டி வேணா வீடியோ வாரம் பாக்கலாங்க. அது போக காங்கேய நாட்டு மாடுகளும் பண்றதா சொல்லி. காங்கேய நாட்டு மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து கேட்கறவங்களுக்கு நல்ல மாடுகளா தான் எடுத்து கொடுக்குறேங்க. மாடுகளை விட காலக்கண்ணுக வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேங்க. காலக்கண்ணு கிடாரி கண்ணு பெஸ்டா, அதனால மாடு அதோட தாய் என்ன கறவை என்ன ஏது நல்லா செக் பண்ணி தான் பார்த்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வாங்கினா அந்த அளவுக்கு தெளிவா இருக்குங்க பொருள். ரேட்டும் பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ரேட்டா தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அலைஞ்சு திரிஞ்சு வாங்கையில வந்து பாத்தீங்கன்னா நல்ல கண்ணு கிடைக்கணுங்கண்ணா. எங்க போனா சுழி சுத்தமா இருக்க மாட்டேங்குதுங்க. கண்ணுல ஏதோ ஃபால்ட் இருக்குதுங்க. நம்ம போற பக்கம் அதுல 10 கண்ணு பாக்குறோம்னா ஒரு 4 கண்ணு தான் செலக்ஷன் பண்ண முடியுதுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கோசரம் தான் பாத்தீங்கன்னா அந்த ரேட் காஸ்ட் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்றாங்க எல்லாம். அதுதாங்க, நான் வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்ம சொன்னா அந்த மாதிரி சொன்ன தகவல் கரெக்டா உண்மையா இருக்குங்க. ஒண்ணு வாங்கிட்டு போனாலும் அதே மாதிரி சொன்னாங்க, இப்படிதான் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதே மாதிரி உங்க ஃபார்முக்கு போனாலும் அது அதே மாதிரிதான் இருக்குங்க. சரி, நம்மள்ட்ட எந்த ஒரு மாற்று ஒளிவு மறைவே இருக்காதுங்க. சரி, ஓகேங்க. சரி, மாதிரி கண்ட்ரிகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. நான் என்னோட கான்டாக்ட் நம்பர் சொல்றேங்க. 8608942683ங்க. 83ங்க. ஏவிஎஸ் கேட்டில் ஃபார்ம் ஈரோடு. இந்த ஒரு நம்பர் தான் இருக்குங்களா, வேற நம்பர்? இன்னொரு நம்பர் சொல்றேங்க. 9842744458ங்க. 58. இந்த ரெண்டு நம்பர்ல எது வாட்ஸ்அப்புங்க? ஆனா 86 இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன நம்பர் 860889 சொன்ன நம்பர் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்புங்க. இப்போ கன்றுகள் தேவைனாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணா போட்டோஸ் எல்லாம். கன்றுகள் தேவைன்னா போட்டோஸ் வீடியோஸ் அனுப்பிச்சு விட்டுறலாங்க. எப்ப எனக்கு அடிக்கடி கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபார்முக்கே வந்து பாத்தீங்கன்னா கன்றுகள் எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறேங்க. சரிங்க. அதனால பாத்தீங்கன்னா எனக்கு முன்கூட்டியே சொல்லிட்டாங்கன்னா அந்த ஃபார்முக்கு எப்படி வேணும் என்ன அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து நம்ம கன்றுகள் எடுத்துக்கலாங்க. அவங்களோட கிளைமேட்டுங்க வெதர் எல்லாம் செக் எப்படி அவங்களுக்கு இருக்குங்கிறத சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கன்றுகள் எடுத்து கொடுத்துக்கலாங்க. சரி, ஓகே. ரொம்ப நன்றி. தேவைப்படுறவங்க அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நேரில் வந்து பார்த்து மன திருப்தியோட வாங்கிக்கிங்க நண்பர்களே. இது போக நாட்டு மாடுகளும் பண்றதா சொல்லியிருக்காங்க. அடுத்து காராம்பசு பெரிய கிடாரி ஒன்று காங்கேய இனத்துல சேர்ந்தது சேல்ஸுக்கு இருக்குன்னு இருக்காங்க. அதை வந்து அடுத்த பதிவுல பார்த்துருவோம்.